முழுமையாகவே வழங்குவார். சற்று பொறுங்கள் தேவேந்திரரை. நாராயணன் நீதிக்கும் பெரும் வித்தியாசம் இல்லை தேவரிஷி அவர்களே. லட்சியமானது குற்றவாளி மனம் திருந்த வேண்டும். பட்டவர் எவரோ அவர் குற்றவாளியை மன்னிக்க வேண்டும். தேவேந்திரன் எனது தாயிற்கு எதிராக அநீதி புரிந்துள்ளார். நான் தேவி சந்தியாவிடம் கேட்பதற்கு சமமாகும். அப்படி என்றால் தாயின் கைகளில் ஏற்பட்டிருக்கும் காயத்திற்காக தங்களுக்கு சிகிச்சை அளித்தால் அவர் குணமடைந்து விடுவாரா என்ன? சுமப்பதில்லை. தாங்கள் உறவின் பெயரை கூறி இவரை காப்பாற்ற இயலாது. அங்கு சபையில் என்ன நடக்கிறது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒருவேளை சனி நிச்சயம் ஏற்படாத. சபையில் என்னவாயிற்று? இவன் என்ன செய்தான்?